சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம துர்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் மாறிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தாரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்ன தாரா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. துர்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. இப்ப சூர்யா கிட்ட சொன்னா என்ன ஆகுங்கிற மாரி ராணி வந்து ராஜா கிட்ட கேட்குறாங்க. அது மாரி சொன்னா, துர்கா நம்ம கூடயே வந்து வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே சரி. அப்ப நான் எப்படி வந்து உணர்த்துவா? நான் தான் மாறிங்கிற விஷயத்த சூர்யா கிட்ட சொல்லணும்ல. அப்படியும் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன நடக்க போது? அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல. அதுக்கு துர்கா வந்து ஏகப்பட்ட போராட்டத்த சந்திக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆட்டம் இனிமேட்டு தான் களை கட்ட போகுது. பாரு துர்காவோட நடவடிக்கைய. மாரி ஆல்ரெடி சாதாரண பெண். ஆனா துர்கா அப்படி இல்ல. மாறியாவும் இருப்பா. அதே சமயத்தில அவ ஒரு அதிகாரியாவும் இருக்கா. அது மாரி இருக்கிறப்ப, நிச்சயம் தாராக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்காம விடமாட்டா. இவ்வளோ நாளா வந்து தாரா வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா, இது துர்கா பிளஸ் மாரிங்கிறனால, ஆட்டம் இனிமேட்டு தான் களை கட்டுங்கிற மாரி ராஜா வந்து சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா கிட்ட என்ன சொல்லி வந்து உணர்த்தப் போறேன்? கடவுளே! நான் செய்யாத தப்புக்கு இப்ப சூர்யா கிட்ட நான் தான் மாறிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாது. சூர்யா வந்து என்ன விட்டு போயிட்டாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? நான் சூர்யாவையும், என் குழந்தையும் பார்க்க முடியாம போயிடுமே! தயவு செஞ்சு நீங்க பண்ண தப்ப நீங்களே வந்து சரி செய்யுங்கங்கிற மாரி சாமி கிட்ட வந்து வேண்டினோனே, ராஜா ஏதாவது பண்ணுங்கங்கிற மாரி சொன்னோனே சூர்யா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களா, அது இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வருங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டோனே வந்து, அப்படியே கடவுளே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, சூர்யா வந்து பைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. "என்ன சூர்யா போலையா? என் முடிவ கேட்டு உங்க முடிவ மாத்திக்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க நம்ம மாரி. உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு தான் வருதாம். நாளைக்கு வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குல்ல. நிச்சயம் உங்க மனச வந்து மாத்திருவேங்கிற" மாரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் மொதல்ல பார்க்க வேண்டிய ஆளே என்ன ஏதுன்னு முடிவு பண்ணியாச்சு. தாராவ வந்து சுளுக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சிஸ்டர் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சூர்யா வந்து எப்படி இருந்தாலும் இப்ப வரப்போறதில்ல. எல்லாத்தையும் நீங்க தானே பார்த்துக்க போறீங்கன்னோனே, அவரோட கார் வருது. சூர்யாவும், தேவி அம்மாவும் வராங்க. இத பார்த்தோனே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. "என்னப்பா ஆச்சுங்கிற?" மாரி கேட்டோனே, "நாளைக்கு தான் வருதாம். அதனால இன்னைக்கு போ முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் மாடிக்கு போறாங்க. "சிஸ்டர் பரவால்ல சிஸ்டர். நாளைக்கு கிளம்ப போறாங்க. இது விதி விளையாட்டு. நம்மளால என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, துர்கா வந்து தாரா முன்னாடி நிக்கிறாங்க. "என்ன நல்லா இருக்கீங்களா? என்னமோ முன்ன பின்ன தெரியாத மாரி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்க. டெய்லியும் பார்க்குறவ தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாமா. டெய்லியும் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளா வந்து ஒருத்தவங்கள நான் மிஸ் பண்றேன். தாரா சௌக்கியமா?" அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. துர்கா இத கேட்டோனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நான் தாராங்கிற விஷயம் மாரிக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இவ தாலிய தொட்டிருப்பாளா? அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது அந்த இடத்துல. தாராக்கு என் பேரு மாயா. ஆமாம்மா. உங்க பேரு மாயா. சாரி. நான் தான் வந்து சின்னதா கன்ஃப்யூஷன்ல மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோனே, ஓகே. இவ தாலிய தொட்டுட்டா. இவள இனிமேட்டு ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க. நான் பார்க்க வந்த ஆளே வேற. உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் எதுக்கும் வந்து ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு நம்ம துர்கா வந்து பேசுறாங்க. நீங்க மாரிக்கிட்ட வந்து இத்தன நாளா வந்து எப்படியெல்லாம் வந்து வாலாட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, இப்ப நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியிறப்ப, நான் என்னத்த வந்து பெருசா பேசிக்கிட்டு, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மாரிய இத்தன நாளா நீங்க ஏமாத்தியிருக்கலாம். ஆனா, இப்ப நான் அதிகாரி பிளஸ் விடுங்க. அத எதுக்கு இப்பயே உங்கள்ட்ட சொல்லிட்டு, நான் வந்து சூர்யா கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ட்டு, மாடிக்கு வந்து போறாங்க. துர்கா என்ன சிஸ்டர்! இவ மாட்டுக்கு வந்தா, புயல் மாட்டுக்கும் பேசுறா. பேசுற நடவடிக்கையே சரியில்லையே! அவ ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா, மாறி பேசியிருந்தா எப்படி இருக்குமோ, அது மாரி தானே இருந்துச்சு. நானும் மாறி பேசுறப்ப ஏகப்பட்ட வாட்டி முன்ன நின்னு பார்த்துருக்கேனே! இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, தெரியலடா. நமக்கு நம்ம மட்டும் இருந்தா, ஈஸியா வந்து துர்கா தூக்கி சாப்ட்டுருவா. அதனால நமக்கு ஒரு அடிஷ்னலா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைங்கிற மாரி யோசிக்கிறாங்க. சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப நம்ப என்ன பண்ண போறோம்? புத்திசாலித்தனமான பொண்ணுனா, ஜாஸ்மின் வந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் ஜாஸ்மினோட தங்கச்சின்னு இருந்தாங்க. அவங்களாலயும் சமாளிக்க முடியல.
இத்தனைக்கும் அவளுக்கு சில பல சக்தியெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது யாருமே நம்ம கூட வந்து நிக்கலையே! மாயா கூட வந்து நம்மள விட்டுட்டு வந்து போயிட்டா. அப்படி இருக்கும்போது திருப்பியும் மந்திரவாதிங்கள தேடி போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. எனக்கு ஒரு யோசனை வந்து தோணுதுன்னு சொல்ட்டு, அந்த நகை கடையில வந்து ஒருத்தவங்க வந்து டிக் டிக் வச்சாங்கல்ல, அவங்கள வந்து யோசிக்கிறாங்க. அவங்களோட உதவி இருந்தா நம்பளால ஜெயிக்க முடியும். சிஸ்டர் சூப்பர் தான். கேடிக்கு கேடி வந்து நல்லா தான் வந்து உதவி செய்வாங்க. ஆனா, அந்த பொண்ணெல்லாம் வந்து வீட்ல விட்டா பிரச்சனையாயிட போகுது. ஏற்கனவே வந்து அவ அவ்ளோ பெரிய இடத்தையே வந்து மாஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா. அப்படி இருக்கும்போது நம்ப வீடெல்லாம் வந்து எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இப்போதைக்கு துர்காவ சமாளிக்கணும்னா, கண்டிப்பா நம்ப அவங்க உதவிய வந்து தேடி தான் ஆவணும். நம்ப பசங்கள்ட்டலாம் வந்து விசாரி அவங்க எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சே சிஸ்டர் அப்படின்னு சங்கரபாண்டி சொல்றப்ப, "டேய் நல்லவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா, நம்மள மாரி இருக்கிறவங்கள வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் வழிமுறையெல்லாம் இருக்கு. நம்ம பசங்கள்ட்ட வந்து சொல்லுனோனே, சரி சிஸ்டர்ங்கிற மாரி சொல்ட்டு, சங்கரபாண்டி வந்து ஃபோன் அடிச்சு பேசுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம். தகவல் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேங்கிற மாரி ஃபோன வந்து வச்சிடுறாங்க. பசங்கள்ட்ட சொல்லியாச்சு சிஸ்டர்ங்கிற மாரி சொல்றப்ப, சூர்யா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்ன ரொம்பவே சந்தோஷப்படுற போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சூர்யா, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷம் தான். இருந்தாலும் தேவி அம்மா கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு நெறைய கிடைச்சிருக்குல்ல. அத நெனச்சு ஹேப்பியா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "எதுக்காக இங்க வந்திருக்க திருப்பியும்?" "நான் உங்க மனச வந்து மாத்துறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு நாளைக்கு வரைக்கும் சந்தர்ப்பம் வந்து இருக்குல்ல." "சரி, இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற மாரி கேட்குறாங்க." நம்ப சூர்யா, "எனக்கு என்ன வேணும்ங்கிற விஷயத்த நான் உங்கள்ட்ட வந்து காட்டுறேன்னு" சொல்லி மாரிக்கு ஒரு மோதிரம் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி சூர்யா அந்த மோதிரத்த கையில வந்து வச்சிருக்காங்க. நான் மாரிங்கிற விஷயத்த எப்படிங்க சொல்லுவேன்? சொன்னா இப்ப இருக்கிற நானும், அப்புறம் எங்க இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் சொல்லணும். ஆனா சொல்லக்கூடாது. உங்க மனச மாத்துறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாச்சே. நான் லவ் பண்ற பையன், கல்யாணம் பண்ண சூர்யாவ இப்ப என்னால எதிர்த்தாப்புல தான் நிக்கிறாங்க. நான் தான் மாரிங்கிற விஷயத்த சொல்லாம உங்களுக்கு என்னோட காதல எப்படி வந்து சொல்லி புரிய வைக்க போறேன்? ஆ ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லி மாறி கூப்பிடுற மாரியே வந்து கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மோதிரத்த வாங்கிட்டு, இது எப்புட்றா இவ கையில கிடைச்சுச்சுங்கிற மாரி சூர்யா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அவங்க லாக்கர்ல வைக்கலான்னு போறப்ப, கரெக்ட்டா வந்து ஹஸ்பண்ட் சார்ங்கிற மாரி கூப்பிட்டோனே, இந்த வாய்ஸ நான் எங்கேயோ கேட்டுருக்கேனே! மாரிக்கு சொந்தமான வாய்ஸ் ஆச்சே! அப்படின்னு சொல்லி, துர்காவுக்கு பின்னாடி எங்க இருக்காங்க மாரி? உனக்கு எதுவும் வாய்ஸ் வந்து கேட்டுச்சாங்கிற மாரி கேட்குறாங்க. கூப்பிட்டதே நான் தான் ஹஸ்பண்ட் சார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாரி மட்டும் தான் என்ன அப்படி உரிமையா வந்து கூப்பிடுவா. வேற யாருமே அப்படியெல்லாம் கூப்பிட்டதில்ல. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன? நான் உன்ன லவ் பண்ணியே ஆகணுமா? நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போம். இத யாராலயும் மாத்த முடியாது. மின்னாடி துர்காவா இருக்கிற நான் வந்து உங்க மேல ஆசைப்பட்டதுக்கே எனக்கு உரிமை இருந்தப்ப, இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போம் சூர்யா. வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாரி சொல்றாங்க துர்கா.